நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டீங்க அதானே? ஐயோ சரி, நான் இப்ப போன் பண்ண விஷயம் அண்ணுக்கு தெரிய வேண்டாம். எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அதை முடிச்சிட்டு காலையில நான் அங்க இருப்பேன். வச்சுடு. சரிங்க. என்னடி ஜமீன் இங்க வரேங்கிறாரு? அப்போ அவர் இங்க வந்துட்டாருன்னா நாம சிங்கப்பூருக்கு போக முடியாதே. ஐயோ அம்மா, நாம சிங்கப்பூர் போறதுக்கா இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கேன்? அப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போகலையா? அம்மா, இது புரியவே உனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா? கொல்கத்தாக்கு போன விச்சுவையே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து இங்க வர வச்சுட்டேன். அவரை இங்க விட்டுட்டு நான் அங்க போய் என்ன பண்றது? புரியுதுடி. சிங்கப்பூருக்கு போக இருந்த நம்மள ஜமீன் போக விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போற, அப்படிதானே? அப்படிதான். அது மட்டும் இல்லம்மா, ஜமீன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னடி நடக்கும்? நாளைக்கு பார்க்க தானே போறேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிடி. ஆமா, நாளைக்கு என்ன நடக்கும்? உட்காருடா. போதும் போதும். போதுமா? போதும் போதும். டேய், நல்லா சாப்பிடுறா. என்ன போதும் போதுங்கிற? வைமா, காய் வைமா, எனக்கு கொடு, நானே வைக்கிறேன். மாமா வேணாம் மாமா, போதும் மாமா. சாப்பிடுறா. வந்துடுறேன் மாமா. ஹலோ சார். முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க? நல்ல விஷயமா? சாதாரண நல்ல விஷயம் இல்ல முருகா, நாம எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா முருகா, அனுவும் அவங்க அம்மாவும் நிரந்தரமா சிங்கப்பூர் போய் தங்க போறாங்களாம். இனிமே என்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சார் நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல சார். நிஜமாதான் முருகா. அது ஏன் கேக்குற? வீட்டுக்கு வந்து எல்லார் சந்தோஷமும் அவ சந்தோஷம்னு சொல்லி அப்படி இப்படின்னு அழுது நடிச்சு, ஐயோ முடியல, எப்படியும் 2-3 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். சார் அனு அவ்வளவு சுலபத்துல விட்டுட்டு போற ஆள் இல்ல சார். எனக்கு என்னமோ இதுல சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது.